ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பிழைப்பூட்டுகிறீரப்பா, வாழ்வளிக்கிறீர், வழி நடத்துகிறீர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பா, சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. சூழ்நிலைகளின் மத்தியில் உடைந்த இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் முதலில் வார்த்தையை அனுப்புகிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சூழ்நிலைகளில் விடுதலையை எதிர்பார்க்கிறோம், ஆனால் தேவன் முதலில் வார்த்தையை அனுப்புகிறார். விடுதலைக்கு முன்பாக தேவன் ஏன் வார்த்தையை அனுப்புகிறார்? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6, 7, 8, 9, 10. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டபோது, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து, அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். தேவன் ஏன் முதலில் விடுதலைக்கு முன்பாக வார்த்தையை அனுப்புகிறார்? இந்த மக்கள் விடுதலையை எதிர்பார்த்து தேவனிடத்தில் முறையிடுகிறார்கள். தேவனோ தீர்க்கதரிசியை அனுப்பி தமது வார்த்தையை சொல்லுகிறார். அங்கு வார்த்தையை கொடுக்கிறார். அங்கு தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைவுபடுத்துகிறது. அந்த நன்மைகளை நினைவுபடுத்தி அங்கு அவர்கள் என்ன பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்களோ, எந்த பிரச்சனையில் நின்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த வெளிப்புற பிரச்சனைக்கான வேர் மூலத்தை, அந்த பிரச்சனைக்கான காரணத்தை, உள்ளே உள்ள பிரச்சனையை அங்கு அவர் சுட்டி காட்டுகிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். அங்கு பிரச்சனை மீதியானியர்கள் அல்ல, பெலிஸ்தியர்கள் அல்ல, கிழக்கத்தி புத்திரர்கள் அல்ல. அவர்கள் இவர்களுடைய பொருட்களை கொள்ளையடிப்பதும் அல்ல. இவர்கள் குகைகளில் பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பதும் அல்ல. பிரச்சனை வெளியில் அல்ல, பிரச்சனை உள்ளே இருக்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணம், கீழ்ப்படியாமை. அந்த பிரச்சனைக்கான வேரை அந்த வார்த்தை சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வெளியில் மாற்றம் வேண்டி காத்து கொண்டிருக்கலாம். தேவன் வெளிப்புற மாத்திரம் சரி செய்கிற தேவன் அல்ல. உங்களுக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்லுகிறேன். காலில் முள் குத்தி அந்த இடம் நல்ல வீக்கமாக நடக்க முடியாமல் ஆகிறது என்று வைத்துக்கொள்ளுவோம். அது வீக்கமாக இருக்கிறது, அதில் இரத்தம், சலம் எல்லாம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுவோமே. டாக்டரிடம் செல்லுகிறோம். அங்கு டாக்டரிடம் சென்றால் உள்ளே உள்ள முள்ளை எடுக்காமல் வெளியே இருக்கிற தூசியையும் இரத்தத்தையும் துடைத்துவிட்டு மருந்து வைத்து கட்டிவிட்டால் அது வெளியில் சற்று குணமடைவது போல இருக்கலாம். இல்லை என்றால் அந்த பகுதியில் வீக்கம் குறையலாம். ஆனால் உள்ளே அந்த முள் இருக்கின்ற வரைக்கும் அது அந்த இடத்தை சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு பகுதியில் அந்த வீக்கத்தையும் அந்த வலியையும் அது கொடுத்து கொண்டே இருக்கும். உள்ளே உள்ள முள்ளை எடுக்காத வரை முழுமையான சுகம் அங்கு கிடைக்காது.
இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையிலும் அதுதான். நாம் வெளியில் உள்ள சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்களைப் போல இந்த பிரச்சனை எனக்கு எப்பொழுது மாறும், இந்த கட்டுகள் எப்பொழுது உடையும், இதில் நான் சுகத்தை எப்பொழுது பார்ப்பேன், இதில் நான் விடுதலையை எப்பொழுது பார்ப்பேன், இந்த அடிமைத்தனம் என்னை விட்டு எப்பொழுது போகும், இதில் ஆசீர்வாதத்தை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன். நம்முடைய கண்கள் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதலில் தேவன் அவரது வார்த்தையை அனுப்பி அந்த பிரச்சனைக்கான வேரை அவர் சுட்டி காண்பிக்கிறார். ஏனென்றால் பிரச்சனை வெளியில் அல்ல, பிரச்சனை உள்ளே இருக்கிறது. உள்ளே உள்ள பிரச்சனையை சரி செய்யாமல் வெளியே தேவ வல்லமையை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பார்த்தாலும் அந்த உள்ளே உள்ள அந்த பிரச்சனைக்கான வேர் மூலமாக வேறு வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் முதலில் தேவன் பிரச்சனையின் வேரை சரி செய்ய விரும்புகிறார். தேவனுடைய சிறந்த முறை இதுதான் பிரியமானவர்களே. நாம் உடனடி விடுதலை என்று வெளிப்புறத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மக்கள் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வருகிறார். ஒரு வாதை கூட இந்த மக்களை தொடவில்லை. பாதுகாப்பாக அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு பெரிய அதிசயம் கண் முன்பாக செங்கடல் இரண்டாக பிரிந்து அவர்களுக்கு வழிவிடுகிறது. ஆனால் அதை தாண்டி வனாந்தரத்தில் கால் வைக்கும் பொழுது அவர்களுடைய முறுமுறுப்பு ஆரம்பிக்கிறது, குறை சொல்லுதல் ஆரம்பிக்கிறது, நன்றி இல்லாத இருதயம் அங்கு ஆரம்பிக்கிறது. அந்த மக்களால் ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள் செல்ல முடியவில்லை என்றால், பிரச்சனை கானானில் உள்ள ராட்சதர்கள் இல்லை, பிரச்சனை கோட்டை சுவர் பலமாக இருந்தது இல்லை, பிரச்சனை வனாந்தரம் அல்ல, அவர்களுடைய இருதயம் நன்றி இல்லாத, விசுவாசம் இல்லாத, முறுமுறுக்கின்ற இருதயம். இதை சரி செய்யவில்லை என்றதினால் அவர்களால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற முடியவில்லை. அது ஒவ்வொரு பகுதியிலும் வேறு வேறு பிரச்சனையாக அங்கு வந்து கொண்டே இருந்தது. அந்த பிரச்சனைக்கு வேர் என்னவென்றால், அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால், உள்ளே உள்ள நன்றி இல்லாத இருதயம், குறை சொல்லுகின்ற இருதயம், முறுமுறுக்கின்ற இருதயம், தேவனை நம்பாத ஒரு இருதயம். இதுதான் பிரச்சனையின் வேர். யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ, யாரெல்லாம் தேவனை நம்பாமல் இருந்தார்களோ அவர்களால் கானானுக்குள் செல்ல முடியவில்லை. அங்கு அதிசயம் நடந்ததா என்றால் அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்ததா என்றால் அற்புதம் நடந்தது. தேவனுடைய பிரசன்னத்தில் வழிநடத்தப்பட்ட மக்கள், அவர் பிரசன்னத்தை அனுபவித்த மக்கள், அவர் பிரசன்னத்தை கண்ணால் கண்ட மக்கள், தேவதூதர்களின் உணவை உண்ட மக்கள், அவர்களால் கானானுக்குள் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த அதிசயம் உண்மைதான், அற்புதம் உண்மைதான். ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகம். உள்ளே மாறவில்லை என்றால், உள்ளே பிரச்சனைக்கான வேர், பிரச்சனைக்கான காரணம் மாறவில்லை என்றால் வேறு வேறு விதங்களில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான், கர்ஜிக்கிற சிங்கம் போல. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவனுக்கு வல்லமை கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான் பிசாசானவன். அவனுக்கு வல்லமை கிடையாது. ஆனால் நாம் நம்புகின்ற விதமாக அவன் பொய் சொல்லுவான். அவனால் நம்மை கட்டாயப்படுத்த முடியாது, ஒரு விளைவுகளை நம்மிடத்தில் திணிக்க முடியாது, பாவத்திற்குள் நம்மை அழுத்த முடியாது. ஆனால் அதை நம்புகிற விதமாக நம்மிடத்தில் பொய் சொல்ல முடியும். அதனால் அவர் தமது வார்த்தையை முதலில் அனுப்புகிறார். அவரது வார்த்தையே சத்தியம், அவரது வார்த்தை உண்மை, அவர் வார்த்தை ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. நம்முடைய இருதயத்தை அது படம் பிடித்து காண்பிக்கின்ற ஒரு கண்ணாடி. அந்த பிரச்சனைக்கான காரணத்தை அது காட்டும். அந்த இடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது தேவனால் அந்த இடத்தை சரி செய்து தற்காலிக விடுதலையை அல்ல, நிரந்தர விடுதலையை நமக்கு கொடுக்க முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவர் நிரந்தரமாக அந்த விடுதலையையும் வாழ்வையும் நாம் அனுபவிக்க விரும்புகிறார். அந்த பிரச்சனைக்கான வேரை சரி செய்ய அவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, சத்தியம் இல்லாமல் ஒரு விடுதலை இருக்குமானால் அந்த விடுதலை ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை, மேலும் சிறிது நாட்களுக்குள்
பழைய விளைவுகள் திரும்ப வர முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 12:43, 44, 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஒருவேளை தேவன் வார்த்தையை அனுப்பாமல் பிரச்சனையை முதலில் நீக்கியிருந்தால் மீண்டும் அதே பிரச்சனை வரும். சத்தியத்தின்படி இதுதான் உண்மை. வார்த்தை இல்லாமல் அற்புதம் உண்டா என்றால் உண்டு. ஆனால் முதலில் வார்த்தை இல்லாமல் பிரச்சனை நீக்கப்பட்டு இருந்தால் மீண்டும் அதே பிரச்சனை வரும். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு மனிதனுடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறது. அவனை கட்டி வைத்திருந்த அசுத்தாவி அவனை விட்டு செல்லுகிறது. அங்கு அது இருப்பதற்கு இடம் இல்லை. அது வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து எங்கும் இளைப்பாறுதல் இல்லாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. அப்படி என்றால் வெளிப்புறத்தில் அது நன்றாக இருக்கிறது. ஜோடிக்கப்பட்ட வீடு எப்படி வெறுமையாக இருக்கும்? அது வெளிப்புறம் நன்றாக இருக்கிறது. ஆனால் உள்ளே வார்த்தை இல்லை, சத்தியம் இல்லை. அதைதான் வேதம் வெறுமை என்று சொல்லுகிறது. ஒரு ஜோடிக்கப்பட்ட வீடு நன்றாக பெருக்கி ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடு வெறுமையாக இருக்குதா? எப்படி என்றால் சத்தியம் இல்லை. அது வெறுமையாக இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு இடம் பாருங்களேன். அங்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் உடனடியாக பார்க்கும் பொழுது அடுத்து வார்த்தைகளால் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால், அந்த பிரச்சனைக்கான வேரை சத்தியத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அங்கு வெறுமையாக நம்முடைய சிந்தனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் திரும்ப வரும். அதனால் நாம் நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் ஒரு நிரந்தர விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் பிரச்சனைகளுக்கு மத்தியில் விடுதலைக்கு முன்பாக முதலில் அவரது வார்த்தையை அனுப்புகிறார். அடுத்த காரியம், எவ்வளவுதான் இஸ்ரவேல் மக்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தாலும் அவர்களால் கடைசி வரை தேவனை விசுவாசிக்கவே முடியவில்லை. இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? ஒவ்வொரு முறை அவர்கள் மோசேயிடம் கேட்கின்ற கேள்வியும் தேவனுடைய வல்லமை சந்தேகப்படுகிற விதமாகவே இருக்கும். இதுல எப்படி எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும்? இதுல எப்படி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்? வனாந்தரத்துல எங்கிருந்து எங்களுக்கு அவர் கொண்டு வந்து கொடுப்பார்? அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்களே, அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான். ஆனாலும் அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்களே. ராட்சதர்கள் தேவனுடைய வல்லமையை காட்டிலும் பெரியவர்களா? கோட்டை சுவர் பலமாக இருக்கிறதே, அது தேவனுடைய வல்லமையை காட்டிலும் அது பலம் வாய்ந்ததா? இங்கு பிரச்சனை கோட்டை சுவரோ ராட்சதர்களோ வனாந்தரமோ இல்லை. பிரச்சனை அங்கு தேவனுடைய உறவில் அவர்கள் இல்லை. அவருடைய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வல்லமையை அனுபவித்தார்கள், அதிசயத்தை அனுபவித்தார்கள். உறவு இல்லாததினால் அவர்களால் அந்த வாழ்வை அனுபவிக்க முடியவில்லை. அவருடைய வார்த்தை நம்மை அவரது உறவிற்குள் அழைக்கிறது. அது கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடாக நம்முடைய வாழ்க்கையை அவரது வார்த்தையின் மீது நிலைநிறுத்துகிறது. தேவன் இந்த வாழ்வை நம்மிடத்தில் விரும்புகிறார். கண்மலையில் கட்டப்பட்ட வீடு புயல் வந்தாலும் மழை வந்தாலும் அது விழுந்து போகாது, நிலைத்திருக்கும். ஏனென்றால் அந்த வீடு கண்மலையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது, வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வை தேவன் விசுவாசிகளிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக,
உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசி நீர் தகப்பனே. நாங்கள் எங்களுடைய பிரச்சனை என்று எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், பலவீனங்களை பார்க்கிறோம், குறைவுகளை பார்க்கிறோம், எதிர்த்து வருகிற மனிதர்களை பார்க்கிறோம். எங்களுடைய பிரச்சனை வெளியில் அல்ல, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கான வேரை உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது. விடுதலைக்கு முன்பாக நீர் வார்த்தையை முதலில் அனுப்புகிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. தற்காலிக விடுதலையை அல்ல, நிரந்தர விடுதலையை நீர் விரும்புகிறீர். அந்த விடுதலையில் நிலைத்திருக்க நீர் விரும்புகிறீர். பாதுகாப்பாக நிற்க நீர் விரும்புகிறீர். எங்களுடைய வாழ்வு கண்மலையில் கட்டப்பட்ட வீடு போல நிலைத்து நிற்க நீர் விரும்புகிறீர். உம்முடைய உறவில் வர நீர் விரும்புகிறீர். அதனால் உமது வார்த்தையை அனுப்புகிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. அவங்க எந்த இடத்துல மனம் திரும்புகிறார்களோ அந்த இடத்துல உடைய கிருபை அவர்களை பலப்படுத்தி அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.